இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புது நாளுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய பாதைகள் வெளியேற பெற்றது என்பதை மறந்து போய்விடவே கூடாது. பாருங்க, எசையா 41:9 நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You are my servant. நீ என் தாசன். பாருங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு எஜமானனா இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய உடன் ஊழியர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடைய சாயல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னால் உருவாக்கப்பட்டவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான நம்பிக்கையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த உலகத்துல யாருமே நம்மை பார்த்து சொல்ல முடியாது, நான் உனக்கு துணை, நான் உனக்கு பாதுகாப்பு, நான் அப்படி என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்ல முடியும், நீ என் தாசன், நீ என் தாசன், உனக்கு நான் தான் துணை, உனக்கு நான் தான் அப்பா, நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு ஆதரவு, நான் தான் உனக்கு பெலன், நான் தான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ என் தாசன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட அழகான கிரியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அழகாக நம்மை உருவாக்கி, எவ்வளவு அழகாக நம்மை படைத்து, அவருடைய சாயலை நமக்கு தந்து இந்த நாள் வரை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன், என் பார்வைக்கு முன்னால நீ விலையேற பெற்றவன், என்னுடைய பார்வைக்கு முன்னால நீ விலையேற பெற்றவள், விசேஷித்தவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் சாதாரணமான மக்கள் அல்ல, ஏதோ மறந்து போய்விடுகிற மக்கள் அல்ல. நம் ஆண்டவருக்குள், ஆண்டவரை சார்ந்த, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் போது ஒரு விசேஷத்த கனத்தை நமக்கு தருகிறார். அவருடைய பார்வைக்கு முன்னால நம்ம ஒருவருமே வேஸ்ட் இல்லை. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நாம் வேஸ்ட், நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை ஒருவருக்கும் பயன் இல்லை. அது ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதைகளில் நம்மை நடத்தி கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு வேல்யூ என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்ம மீது அக்கறை உள்ளவராக இருப்பதனால் தான் அச்சிரமான பாதையை நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன். எனவே நிச்சயமாய் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கடைசி வரை நம்மை சுமப்பார், கடைசி வரை நம்மை ஏந்துவார், கடைசி வரை நம்மை பலப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவர் துணையாய் நிற்பார். இன்னைக்கு அற்புதங்களை நம் வாழ்க்கையில் நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு முயற்சிக்கிறோம் அப்பா. நீ என் தாசன் என்று சொன்னீரே, எவ்வளவு ஒரு ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தையப்பா. உடைய பார்வைக்கு முன்னால நாங்கள் விலையேற பெற்றவளாய் இருப்பதற்காக முயற்சிக்கிறோம். எங்களை நினைவு கூர்ந்து, எங்களை கனப்படுத்தி, எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக முயற்சிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமா? அற்புதங்களை காண பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.